குட் மார்னிங் கைஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் 4:45 மணிங்க. சரியான மழை பெஞ்சு இப்போ தான் ஓஞ்சிருக்கு. நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அறந்தாங்கி பஸ் ஸ்டாண்டில் இருக்கோங்க. லாஸ்ட் வீடியோ வந்து நம்ம கோயம்புத்தூர்லேருந்து அறந்தாங்கி பஸ் தாங்க ட்ரை பண்ணியிருந்தோம். மை ஆனந்த பறவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான பஸ் ட்ராவல் பண்ணியிருந்தோம். நீங்கள் யாராவது அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. நைட்டு 12 மணிக்கு மேலே ஆரம்பித்த மழை 3 மணி வரைக்கும் நல்ல மழை பெஞ்சுதாங்க. ஸோ பஸ் ஸ்டாண்ட்லாம் பாருங்கள், அவ்வளோ தண்ணியாக இருக்குது. எதுவுமே சரியாக பார்க்க முடியலங்க. ரொம்ப சின்ன பஸ் ஸ்டாண்ட் மாதிரி தான் இருக்குது. உள்ளெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கடைகள்லாம் இருக்குங்க. இங்கே இருந்து நம்ம அடுத்த பிளான் பார்த்திங்கன்னா மதுரை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேங்க. பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா 5 மணிக்கு தான் வரும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு பஸ்ஸாக உள்ளே வருது பாருங்களேன், அதை பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்ததுங்க. இப்போ ஒரு வண்டி உள்ளே வந்திருக்கு பார்த்தீங்களா, கோட்டைப்பட்டினம் போகிற வண்டிங்க இந்த வண்டி. 4:30 மணிக்கு மதுரைக்கு ஒரு பஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் நம்ம இறங்கினதே 4:30 மணிக்கு தான். அதனால் அந்த பஸ்ஸை பிடிக்க முடியல. இறங்கி ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். 5 மணிக்குன்னு சொன்னாங்க, பட் பஸ் இன்னும் வரலை. இந்த பக்கம் லோக்கலில் போகிற பஸ்லாம் வந்துட்டு இருக்குங்க. இப்போ இந்த உள்ள வருது பார்த்திங்கன்னா, இது வந்து திருச்சி போகிற வண்டிங்க. இதுக்கு முன்னாடி ஒரு டவுன் பஸ் மாதிரி ஒன்று வந்துச்சு, அது வந்து பார்த்திங்கன்னா காரைக்குடி போகிற வண்டி. இப்போ ஒரு பஸ் உள்ளே வருது பார்த்திங்களா, மகளிர் இலவச பேருந்துங்க. இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மணல் மேல்குடி போகிற வண்டிங்க. அறந்தாங்கியில் நைட்டு 12 மணிலேருந்து மழை பெஞ்சிட்ருக்காங்க. இங்கே கடையில் ஒருத்தர் சொன்னார், நைட்டு 12 மணிலேருந்து நல்லா மழை பெய்யுதுங்க, இடியும் மின்னலுமாக தான் இருக்குது, சரியான மழை பெஞ்சிருக்குங்க. இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்கா அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி தாங்க சொன்னார். இப்போ கரெக்டாக டைம் 5ங்க. இப்போ தாங்க நம்ம வண்டி உள்ளே வருது. இந்த பஸ்ஸில் தாங்க நம்ம இன்றைக்கி அறந்தாங்கிலேருந்து மதுரை வரைக்கும் போகிறோம். இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறது இந்த பஸ்ஸில் தாங்க. அறந்தாங்கி டு மதுரை வழி பார்த்திங்கன்னா காரைக்குடி திருப்பத்தூர், இந்த வழியாக தான் இந்த வண்டி மதுரை வரைக்கும் போகுது. டைமிங் பார்த்திங்கன்னா காலைல 5 மணிக்கு அறந்தாங்கி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5:05 ஆகுதுங்க. நம்ம வண்டி அறந்தாங்கி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பிடுச்சுங்க. வண்டி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சரியான தண்ணிங்க. ஒவ்வொரு சீட்டுமே அவ்வளோ தண்ணியோடு இருக்குதுங்க. வண்டியை வந்து டிப்போவில் நிறுத்தும் போது இந்த விண்டோலாம் லாக் பண்ணாமல் நிறுத்திட்டாங்க போல். வண்டி ஃபுல்லாக அவ்வளோ தண்ணியாக இருக்குங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வண்டியோட ரூட் எந்த வழியாக போகிறாங்க, வண்டி டைமிங் என்ன மெயின்டைன் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுறாங்க, எங்கெல்லாம் ஸ்டாப்பிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். இந்த வண்டி கும்பகோணம் ரீஜியன் புதுக்கோட்டை டிவிஷன் அறந்தாங்கி பிரான்ச் வண்டி தாங்க. அறந்தாங்கிலேருந்து மதுரை, மதுரை டு அறந்தாங்கி, இந்த பேட்டர்னில் தான் அந்த வண்டி ஆப்ரேட் பண்ணுறாங்க. பாருங்களேன் எப்படி மழை பெய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேருந்து காரைக்குடி 34 கிலோமீட்டர், புதுக்கோட்டை 36 கிலோமீட்டர், காட்டு மாவடி வந்து 26 கிலோமீட்டர். இந்த காட்டு மாவடி இருக்குது பார்த்திங்களா, இது வந்து கடற்கரை நகரம்ங்க. அறந்தாங்கி பக்கத்தில் இருக்கிற கடற்கரை நகரங்களில் காட்டு மாவடி ஒன்று. அதே மாதிரி மணல் மேல்குடி, கோட்டைப்பட்டினம், மீமிசல் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடற்கரை நகரங்களாக தாங்க இருக்கும். இந்த அறந்தாங்கி வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்ததுங்க. இங்கே பாருங்களேன், இன்னும் அந்த இடியும் மின்னலும் குறையவே இல்லைங்க. நல்லா மழை பெஞ்சிருக்கு. இந்த லைன் ஃபுல்லாகவே நல்லா மழை பெஞ்சிருக்கும் போலங்க. நைட்டெல்லாம் ஒரு சில ஏரியாவில் பவர் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் அண்ட் கண்டக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி நிறைய தேங்கி நிற்குதுங்களாங்க. இந்த ஊருக்கு அறந்தாங்கின்னு சொல்லிட்டு ஏன் பேர் வந்தது தெரியுமா? பண்டைய காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் எல்லை பிரச்சனை வந்திருக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரை சுற்றி எங்கேயுமே கோட்டைகள் எதுவுமே இல்லாமல் வெறும் சுவரை வச்சு வந்து அதை அரண் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் அரண் ப்ளஸ் தாங்கின்னு இருந்த ஊரை, அதாவது அறந்தாங்கி அப்படின்னு இருந்த ஊரை அறந்தாங்கின்னு சொல்லிட்டு காலப்போக்கில் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஊரோட பேருக்கு காரணம். அறந்தாங்கிலேருந்து மதுரை மாட்டுத்தாவணிக்கு இந்த வண்டியில் டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 95 ரூபாங்க ஒரு ஆளுக்கு. அறந்தாங்கியில் கிளம்புற வண்டி புதுவயல், கோட்டையூர், அதுக்கப்புறம் காரைக்குடி. அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ரூட்டு தாங்க, திருப்பத்தூர், மேலூர், அதுக்கப்புறம் மதுரை மாட்டுத்தாவணி, இந்த ரூட்டில் தான் அந்த வண்டி போகுது. 5 மணிக்கு கிளம்புன வண்டிங்க. எப்படி பார்த்தாலும் நமக்கு 8 to 8:30 மணி ஆயிரும்னு நினைக்கிறேங்க. ஒரு 120 125 கிலோமீட்டர் தான் வரும். அறந்தாங்கிலேருந்து மதுரை ஒரு 3.5 மணி நேரம் ட்ராவல் வருங்க. இப்போ நம்ம புதுவையல் ரீச் பண்ணியாச்சுங்க. இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா 2வது இடத்துல இருக்கிறது இந்த புதுவையல் தாங்க, அரிசி உற்பத்தி பண்ணுறதுல. அதே மாதிரி நமக்கு ரொம்ப தெரிஞ்ச சூர்யா பிராண்ட் அரிசி இருக்குது பார்த்திங்களா, அதோட ஆலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஊரில் தாங்க இருக்குது. நான் வரும்போது தான் பார்த்தேன், பட் வீடியோ எடுக்க முடியல என்னால், கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால. இந்த ஊரில் தாங்க அந்த அரிசி ஆலை இருக்குது. அதே மாதிரி இந்த ஊரில் வந்து ஒரு முக்கியமான கோவில் இருக்குங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வீரசேகர உமையாம்பிகை டெம்பிளுங்க. அந்த கோவில் வந்து இங்கே ரொம்பவுமே ஒரு முக்கியமான கோவிலுங்க.
நம்ம சொன்ன அந்த வீரசேகர உமையாம்பிகை கோவில் இதுதானா அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியலங்க. இந்த பக்கம் இருக்கிற மக்கள் நம்ம வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன கோவில் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரூட்டில் வந்து நம்ம அதிகமாக என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிநாட்டோட அந்த கலைவண்ணத்தோடு இருக்கிற அந்த கட்டடங்கள் தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாகவும் ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. நம்ம இப்போ கோட்டையூர் ரீச் பண்ணியாச்சுங்க. நமக்கு லெஃப்ட் சைடில் ஒரு கோவில் தெரியுது பார்த்தீங்களா, இது வந்து சிவன் கோவிலுங்க. இங்கே வந்து சிவன் சன்னதியும் மீனாட்சி சன்னதியும் இருக்குங்க. ரொம்பவுமே ஒரு பழமையான கோயில்களில் இந்த கோயிலும் ஒன்றுங்க. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ரூட்டில் தாங்க நிறைய காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது. காரைக்குடியிலே இருக்கிற ரொம்ப முக்கியமான அழகப்பா யூனிவர்சிட்டி அதோட காலேஜஸ் அப்புறம் ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்டில் தான் இருக்குது. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் பில்டிங் ஒன்று இங்கே இருக்குங்க, சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட், அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்டில் தாங்க இருக்குது. காரைக்குடி வந்து எஜுகேஷன் அண்ட் டூரிசமில் ரொம்ப ஒரு முக்கியமான ஊருங்க. இந்த ஊர் வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்ததுங்க. எஜுகேஷன் லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகப்பா யூனிவர்சிட்டி அதை சேர்ந்த நிறைய காலேஜஸ் இங்கே இருக்குது. டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதை சுற்றி வந்து சின்ன சின்ன கோவில்கள் அப்புறம் நிறைய பாரம்பரியமிக்க கட்டடங்கள் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குங்க இங்கே பார்க்குறதுக்கு. நம்ம இப்போது காரைக்குடியில் இருக்கிற புது பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணியாச்சுங்க. டைம் பார்த்திங்கன்னா 6:15 ஆகுதுங்க. 5:05க்கு அறந்தாங்கியில் கிளம்பணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6:15 ஆயிருக்கு. ஒரு 35 கிலோமீட்டர்லேருந்து 40 கிலோமீட்டர் தான் இருக்குங்க அறந்தாங்கி டு காரைக்குடி. பட் அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 1.25 மணி நேரம் ஆயிருக்குங்க. எல்லாம் நிறைய கிராமங்கள் வழியாக வர்றதுனால எல்லா ஸ்டாப் நிறுத்தி வர்றதுனால இந்த டைம் ஆயிருக்குங்க. ஒரு 5 நிமிஷம் பிரேக் அப்புறம் நம்ம வண்டி இங்கேருந்து கிளம்பிடுச்சுங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6:20 ஆகுதுங்க. பஸ் ஸ்டாண்டு உள்ளே வந்தோடனே நம்ம வண்டி ஃபுல்லாகிடுச்சுங்க. அறந்தாங்கிலேருந்து வண்டி கொஞ்சம் எம்டியாக தான் வந்தது. மதுரை டிக்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் இருந்தாங்க. காரைக்குடி வந்தோடனே வண்டி ஃபுல்லாகிடுச்சுங்க. நமக்கு லெஃப்ட் சைடு நிற்கிது பார்த்திங்களா, இந்த வண்டி காரைக்குடியிலேருந்து புதுக்கோட்டை வழியாக திருச்சி வரைக்கும் போகிற வண்டிங்க. பார்த்திங்கன்னா நிறைய ப்ரைவேட் பஸ் பார்க்கலாங்க நீங்கள் சிவகங்கை காரைக்குடி இந்த பக்கம்லாம் வந்தீங்க அப்படின்னா. இந்த ரூட்லலாம் பஸ்ஸஸ் எந்த அளவுக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்களோ அதில் பாதி தாங்க ட்ரெயின் சர்வீஸ் இருக்குது. காரைக்குடியில் கூட ஓரளவுக்கு ட்ரெயின் ஃபெசிலிட்டி பார்க்கலாம். பட் நம்ம ஸ்டார்ட் பண்ண பார்த்திங்கன்னா அறந்தாங்கி அந்த ரூட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெயின் ஃபெசிலிட்டிலாம் கிடையாதுங்க. திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி, அதிராம்பட்டினம், பட்டுக்கோட்டை, அறந்தாங்கி, பேராவூரணி இந்த வழியாக தான் காரைக்குடிக்கு ஒரு லைன் இருக்குது. அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டீசல் லோக்கோ அந்த வண்டி தான் போகும். எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க் கூட இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான அளவு தான் வந்து ட்ரெயின்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த ரூட்லலாம் நிறைய ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணாங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. காரைக்குடியை சுற்றி இருக்கிற சுற்றுலாத்தலம் அப்படின்னு பார்த்தோன்னா பிள்ளையார்பட்டியில் இருக்கிற விநாயகர் டெம்பிள், குன்றக்குடியில் இருக்கிற முருகன் டெம்பிள், அதே மாதிரி அது பக்கத்தில் இருக்கிற வைரவன்பட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கும், அங்கே ஒரு கோவில் இருக்குது. அதே மாதிரி திருக்கோஷ்டியூர் இந்த மாதிரி நிறைய முக்கியமான கோவில்கள்லாம் இருக்குங்க. அதிகாலை டைமில் அறந்தாங்கியில் சரியான மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுங்க. பட் வர வழியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரல் தூர்ற மணிக்கு தான் இருந்துச்சு. காரைக்குடியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மார்னிங் டைமில் இந்த மாதிரி சில் கிளைமேட்டில் லைட்டாக மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது பஸ் ட்ராவல் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு சூப்பரான விஷயங்க. இன்றைக்கி நம்ம அதை தாங்க பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இப்போது காரைக்குடி பைபாஸ் ரீச் பண்ணியாச்சுங்க. நமக்கு லெஃப்ட் சைடு ஒரு ரோடு போகுது பார்த்திங்களா, இது வந்து பரமக்குடி வழியாக நம்ம ராமநாதபுரம், சாயல்குடி, தூத்துக்குடி, திருச்செந்தூர் இங்கெல்லாம் போகலாங்க. ரைட் சைடில் போகிற ரோடு வழியாக புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சி, சென்னை வரைக்கும் போகலாங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி வழியாக திருப்பத்தூர் போகிறோங்க. இங்கே பாருங்களேன் லெஃப்ட் சைடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம மழை பெஞ்சிருக்கும் போலங்க. எங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருக்குங்க. அப்படியே செம்மண் கலருக்கும் இந்த தண்ணியை பார்க்குறதுக்கும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்களேன்.
இந்த ரூட்டில் 2 பக்கமும் ரொம்ப மரங்களாக இருந்ததுங்க. இப்போ ரோடு எக்ஸ்டென்ஷனுக்காக அந்த மரங்கள்லாம் வெட்டிட்டாங்க. ரொம்பவுமே ஒரு மாதிரியாக தாங்க இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நல்லா பச்சை பசேர்னு இருந்த இந்த ரூட்டு தாங்க இப்போ அந்த 4-வே ஒர்க்குக்காக அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா மரத்தை பூரா கட் பண்ணிட்டாங்க. நல்லா மழை பெஞ்சிருக்கும் போலங்க. நல்லா தண்ணி ஓடிட்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த சின்ன ஓடையில். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. நம்ம இப்போ குன்றக்குடி ரீச் பண்ணியாச்சுங்க. இந்த ஊரில் ஒரு முக்கியமான முருகன் கோவில் இருக்குங்க. நீங்கள் யாராவது குன்றக்குடி முருகன் கோவில் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பக்கம் நடக்கிற இந்த 4-வே ஒர்க் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடியுதுன்னு சொல்லிட்டு சரியாகவே கண்டுபிடிக்க முடியலங்க. ஆனால் குன்றக்குடிக்கும் பிள்ளையார்பட்டிக்கும் ஊருக்குள்ளே போயிட்டு போகிற மாதிரி தான் ரோடு ஒர்க் வந்து நடந்துகிட்ருக்கு. நமக்கு லெஃப்ட் சைடு தெரியுது பார்த்தீங்களா, இதுதாங்க பிள்ளையார்பட்டி பஸ் ஸ்டாண்ட். ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா மோசமாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது. பெயரளவுக்கு மட்டும்தான் இது பஸ் ஸ்டாண்ட் போல். உள்ளெல்லாம் பஸ் போயிட்டு வருமா என்னென்னு தெரியலங்க. ரொம்ப சேரும் சகதியமாக இருக்குது பாருங்களேன். லெஃப்ட் சைடு ஆர்ச் தெரியுது பார்த்தீங்களா, இது தாங்க நம்ம கோவிலுக்கு போகிற வழி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவில் வந்து இங்கே தாங்க இருக்குது. இந்த கோவில்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விளாக் பண்ணியிருக்கோம். அதோட வீடியோ கூட நான் லிங்க்கில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க பாருங்கள். நம்ம இப்போ திருப்பத்தூருக்கு முன்னாடி இருக்கிற பைபாஸ் ரீச் பண்ணியிருக்கோங்க. லெஃப்ட் சைடு போகிறது வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை போகலாங்க. ரைட் சைடில் வந்து நம்ம திருமயம் புதுக்கோட்டை போகிற இந்த ரோடுங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து திருப்பத்தூர் போக போகிறோங்க. திருப்பத்தூர்லேருந்து நம்ம நத்தம் வழியாக திண்டுக்கல் வரைக்கும் போகலாங்க. நம்ம இப்போ திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ண போகிறோங்க. டைம் பார்த்திங்கன்னா 7 மணி ஆகுதுங்க. 6:20க்கு நம்ம காரைக்குடியில் கிளம்பணும். 7 மணிக்கெல்லாம் நம்ம திருப்பத்தூர் ரீச் பண்ணியாச்சுங்க. இதுதாங்க திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட். ரொம்பவுமே ரெனோவேட் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. சுற்றி வந்து பார்த்திங்கன்னா உள்ள கடைகள்லாம் நிறைய இருக்குங்க. மதுரையிலேருந்து புதுக்கோட்டை, தஞ்சாவூர், காரைக்குடி, தேவகோட்டை இந்த பக்கமெல்லாம் போகிற வண்டிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் வந்து தாங்க போவாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி காரைக்குடியிலேருந்து மதுரை வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருந்தோங்க. அது வந்து டே டைமில் ட்ராவல் பண்ணியிருந்தோம். சரியான வெயிலுங்க அப்போது. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல மழையான கிளைமேட்டுங்க. இந்த சூப்பரான கிளைமேட்டில் இந்த ரோடெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி 2 பக்கமும் இந்த மரங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்பவுமே கலர்ஃபுல்லாக இருக்குங்க. நமக்கு லெஃப்ட் சைடில் ரோடு போகுது பார்த்திங்களா, இது வந்து சிவகங்கை போகிறதுங்க. ரைட் சைடில் வந்து மேலூர் போகிறதுங்க. நம்ம இப்போ மேலூர் அந்த ரூட்டு தான் எடுக்க போகிறோம். மேலூர் போயிட்டு அங்கேருந்து தாங்க நம்ம மதுரை மாட்டுத்தாவணி போக போகிறோம். திருப்பத்தூர் மேலூர் ரூட்டில் தாங்க வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் இருக்குது. 1977 தான் இந்த பறவைகள் சரணாலயம் ஆரம்பிச்சிருக்காங்க. 213 வகையான கிட்டத்தட்ட 800 பறவைகள் வந்து மழை காலங்களில் இந்த இடத்துக்கு வருமா. இப்போ நமக்கு லெஃப்ட் சைடு தெரியுது பார்த்தீங்களா, இது தாங்க அந்த இடம். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் தாங்க. இப்போ நல்லா மழை பெஞ்சிருக்கிறதுனால ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நம்ம இப்போ மேலூர் பைபாஸ் ரீச் பண்ணியாச்சுங்க. நமக்கு லெஃப்ட் சைடு போகிற அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா மதுரை போகிறது, ரைட் சைடில் வந்து போகிறது திருச்சி போகிறதுங்க. காலைல 5 மணிக்கெலாம் நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணதுனால கொஞ்ச நேரம் லைட்டாக தூங்கிட்டாங்க. அதனால தான் இடையில உள்ள ஒரு சில ஊர்களெலாம் கவர் பண்ண முடியல. நம்ம இப்போ மேலூர் ரீச் பண்ண போகிறோங்க. இந்த பிரிட்ஜு கடியில் தான் நம்ம போய் மேலூர் உள்ளே போக போகிறோம். லெஃப்ட் சைடில் போகிறது மதுரை போகிறது, ரைட் சைடு வந்து திருச்சி போகிறதுங்க.
தீபாவளி ஷாப்பிங் ஸ்டார்ட் ஆனதுனால எல்லா ஊர்கள்லையுமே கடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஏர்லியராகவே ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கேயுமே வந்து பாருங்களேன், கடை வீதிகள்லாம் ரொம்பவுமே பரபரப்பாக இயங்கிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம மேலூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணியாச்சுங்க. டைம் பார்த்திங்கன்னா 7:45 ஆகுதுங்க. 7:45க்கு நம்ம மேலூர் ரீச் பண்ணியிருக்கோம். மேலூரில் பஸ் ஸ்டாண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குங்க. இன்னும் ஓப்பன் பண்ணல, இன்னும் ஒர்க் முடியலன்னு நினைக்கிறேன். பட் என்ட்ரன்ஸ் பாருங்களேன், ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. கர்னல் பென்னிக்விக் பேருந்து நிலையம். பஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே தான் நின்று பேசஞ்சர்ஸை ஏற்றிட்டு இறக்கிட்டு இருக்காங்க. இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் கம்ப்ளீட் ஆகலைங்க. அறந்தாங்கிலேருந்து காரைக்குடி வர வரைக்கும் நல்லா மழை பெஞ்ச மாதிரி இருந்தது. காரைக்குடி டு திருப்பத்தூர் ஓரளவுக்கு சாரல் மழையாக தாங்க தெரிஞ்சுது. பட் திருப்பத்தூருக்கு அப்புறம் மதுரை வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு மழை ஒன்றும் தெரியலைங்க. மேலூர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மழை பெஞ்சதுக்கு ஒரு அடையாளமே இல்லாத மாதிரி தாங்க இருக்குது. அறந்தாங்கிலேருந்து மதுரை வர்றதுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாலாம் பஸ் ஃபெசிலிட்டி கிடையாதுங்க. ரொம்ப ரேரு தான். டைமிங்க்கு மட்டும் தான் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்கள் அறந்தாங்கிலேருந்து காரைக்குடி வந்துட்டீங்க அப்படின்னா காரைக்குடி டு மதுரை உங்களுக்கு கண்டினியூஸாக பஸ் ஃபெசிலிட்டி இருக்குங்க. திருவாரூர்லேருந்து திருச்சி லைனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ட்ரெயின் போயிட்டுருக்குங்க. அதே மாதிரி திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி, அதிராம்பட்டினம், பட்டுக்கோட்டை, அறந்தாங்கி, பேராவூரணி, காரைக்குடி இந்த வழியாக மதுரைக்கு ஒரு ட்ரெயின் விட்டாங்க அப்படின்னா அந்த பகுதி மக்கள் எல்லாமே வந்து மதுரை வந்து போகிறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து சவுத் சைடு போகிறதுக்கும் அந்த ட்ரெயின் ஃபெசிலிட்டி வந்து ரொம்பவுமே ஒரு கனெக்டிங்காகவும் இருக்குங்க. இது வந்து ரொம்ப நாளாகவே வந்து எல்லா மக்களும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. அந்த பகுதி மக்கள் எல்லாருமே இதை பற்றின ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது அப்படின்னா ட்ரெயின் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நமக்கு முன்னாடி ஒரு பிரிட்ஜ் ஒர்க் தெரியுது பார்த்தீங்களா? இந்த ரோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருந்து வாடிப்பட்டி கனெக்ட் பண்ணுறதுக்காக போட்டுட்ருக்காங்கங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைபாஸ் மாதிரி தான் போடுறாங்க. மதுரை சிட்டிக்குள்ளே போகாமல் திருச்சி லைன்லேருந்து வர்ற வண்டிகள் எல்லாமே திண்டுக்கல் லைன் போகிறதுக்கு இந்த ரோடு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம இப்போது பைபாஸ் ரோட்லேருந்து கட் பண்ணி ஒத்தக்கடை வழியாக நம்ம மதுரை மாட்டுத்தாவணி போகிறோங்க. நமக்கு லெஃப்ட் சைடு போகிற அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி திருநெல்வேலி போகிறதுங்க. நம்ம இப்போ சிட்டிக்குள்ளே போகிற ரோட்டில் தாங்க போயிட்டுருக்கோம். நம்ம வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது அறந்தாங்கிலேருந்து மதுரை வரைக்கும் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வேறு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருந்தாலும் எவ்வளோ நேரம் ஆச்சு, எந்த ரூட் வழியாக வந்தீங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள். நமக்கு லெஃப்ட் சைடு தெரியுது பார்த்தீங்களா? சென்னை ஹைகோர்ட்டோட மதுரை பிரான்ச்சுங்க. நம்ம போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா? இந்த ரோடு வந்து செம்ம டிராஃபிக்கான ஒரு ரோடுங்க. மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எல்லா பஸ்ஸும் வெளியேற ரோடு வந்து இந்த ரோடு தான். இப்போ வந்து தீபாவளி வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ஷாப்பிங்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டே டைமில் நிறைய இருக்கிறதுனால இந்த ரோடு இன்னுமே ரொம்ப டிராஃபிக்காக தாங்க இருக்கும். நம்ம இப்போ மதுரை மாட்டுத்தாவணி ரீச் பண்ணியாச்சுங்க. டைம் பார்த்திங்கன்னா 8:15 ஆகுதுங்க. காலையில் 5:05க்கு ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ டைம் வந்து 8:15 ஆகுதுங்க. ஒரு 3 மணி நேரம் 10 நிமிஷம் ஆயிருக்குங்க இந்த அதிகாலை நேரமில் அறந்தாங்கிலேருந்து மதுரை வர்றதுக்கு. அறந்தாங்கிலேருந்து மதுரை வந்து ஒரு 125 கிலோமீட்டர் இருக்குங்க. இந்த கிலோமீட்டரை வந்து நம்ம வண்டி 3 மணி நேரம் 10 நிமிஷத்தில் கிராஸ் பண்ணியிருக்குங்க. அறந்தாங்கிலேருந்து மதுரை வந்த இந்த ட்ராவல் நமக்கு ரொம்பவுமே சூப்பராக இருந்ததுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு ட்ராவல் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.